கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் இருக்கும். மெயினாக கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் புதுசாக கற்றுக்கணுங்கிற எண்ணம் தேடி வரும். நல்ல ஸ்லோகங்கள் இப்போ நிறைய சம்மர் கிளாஸஸ் நடக்க போகிறது. சென்னை முழுக்க நடக்க போகிறது. நிறைய தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் சம்மர் கிளாஸ். என்ன சம்மர் கிளாஸ்ன்னு பார்த்தா ஸ்லோகங்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு குட்டி குட்டி ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கிளாஸ் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகள் கொண்டு போய் சேர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஷார்ட் ஆயிடுவாங்க. தயவுசெய்து நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறையா கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்கள் தான் குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் சொன்னால் கேட்பாங்க. சந்திரன் என்ற நட்சத்திரம் குருவாக இருக்கனால இங்கே சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவங்களுக்கு ஈஸியாக ஏறும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் போதனை செய்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜேந்திர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா மஞ்சள்.